தூத்துக்குடி கடல் பகுதியிலிருந்து 60 நாட்டிக்கல் மைல் தொலைவில் 22 மீனவர்கள் கடந்த 21 மற்றும் 23ஆம் தேதிகளில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் 22 மீனவர்களையும் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை நேரில் சந்தித்த திமுக எம்பி கனிமொழி வெளியுறவுத்துறை அமைச்சரிடம் மீனவர்கள் விடுதலை தொடர்பாக பேசியுள்ளதாகவும் விரைவில் அவர்கள் நாடு திரும்புவார்கள் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். பட்டியலின மக்களுக்கான இடஒதுக்கீட்டில் உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலை நடைமுறைப்படுத்தக்கூடாது என புரட்சி பாரதம் கட்சி ஜெகன்மூர்த்தி தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பட்டியலின மக்களுக்கான இடஒதுக்கீட்டில் கிரீமிலேயர் முறையை உருவாக்கி இடஒதுக்கீட்டையே கேள்விக்குறையாக்கும் உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலை நடைமுறைப்படுத்தக்கூடாது என கூறியுள்ளார். குறிப்பாக இந்த தீர்ப்பால் பட்டியலிடப்பட்ட சாதிகள் புரிந்து செல்லும் சூழல் உருவாகும் எனவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.